அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலன் மேக்ஸ் டாப்பர் டெஸ்ட் பேட்சில் ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். பார்ட் 2ல் ஒரு 20 கொஸ்டின்ஸ். கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இதுவரை கேட்காத கேள்வி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேட்டா மாற்றி கொடுக்குற கேள்வி கொஞ்சம் யோசிச்சு கொடுக்குறேன். ஹெச்எஃப் எல்சிஎம்ல நீ ஆர்எஸ் அகர்வால் எந்த புக்கு பார்த்தாலும் நம்ம மாடலில் கொடுத்துற 90% ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேவா? அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? இங்கே பாருங்கள். எந்த மீச்சுறு எண்ணுடன் 5ஐ கூட்டினால் அது 12, 14, 18 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே முதல்ல இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து வச்சுக்கலாம். எல்சிஎம் ஆஃப் என்னது 12, 14, 18. இதுக்கு எல்சிஎம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு 2-3 சம் மட்டும் எல்சிஎம் எடுத்து காட்டுறேன். ஒரு சில சம்ஸ்லாம் டேரெக்டாக ஒரு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், எல்சிஎம் என்ன முதல்ல எதால் 2ஆல் 6 2 12, 7 2 14, 9 2 18. மறுபடியும் 3ஆல் எடுக்கலாம். 2 3 6 7 3 3 9. இங்கே பாருங்கள், இது 3 வேறு நம்பர். அவ்வளோதாங்க. இது மொத்தம் பெருக்குங்க. இது மொத்தம் பெருக்குனிங்கன்னா எல்சிஎம் என்ன கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 252 அப்படின்னு கிடைக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ் வரேன். எந்த மீச்சுறு எண்ணுடன் 5ஐ கூட்டம், அந்த மீச்சுறு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், 5ஐ கூட்டினால் அது ஆகிய எண்களால் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த எண்களால் வகுப்படுது அப்படின்னா நல்லா கவனி. அப்போ இந்த நம்பராக தானே இங்கே இருக்கும். அப்போ 252 புரியுதாங்க என்னன்றத? எந்த மீச்சுறு எண்ணுடன் 5ஐ கூட்டினால் இந்த மொத்த நம்பரு இதால் வகுப்படும் அப்படின்னா அப்போ இது ஈக்குவல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 252 மைனஸ் 5. 252ல் 5 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 247 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். 6 மணிகள், மொத்தம் எத்தனை பெல் இருக்குது? 6 பெல் இருக்குது. 7:59 மணிக்கு ஒன்றாக ஒலிக்க தொடங்குகின்றன. அவை மீண்டும் முறையே 3, 6, 9, 12 மற்றும் 15 வினாடிகள் செகண்ட்ஸு இடைவெளியில் ஒலிக்கின்றன. காலை 8:16 மணி வரை அவை எத்தனை முறை ஒன்றாக ஒலித்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. காலை 7:50 மணிக்கு உள்ள எண்ணிக்கையை தவிர்த்து. நம்ம யூஸ்வலாக இது மாதிரி போடும்போது ஆரம்பத்தில் ஒன்றா ஒலிக்கணும், ஒன்று ஆட் பண்ணி போடுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி இல்லாமல் அதை தவிர்த்து எத்தனை முறை ஒன்றாக ஒலித்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ 7:59 மினிட்ஸு, அப்புறம் 8 மணிக்கு 1 மினிட்ஸு, இது ஒரு 16. அப்போ மொத்தம் எத்தனை மினிட்ஸு? 17 மினிட்ஸ்க்கு நமக்கு டைம், இடைப்பட்ட டைம். முதல்ல இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 3, 6, 9, 12, 15. இது மொத்தத்துக்கு எல்சிஎம் மெத்தட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 180 அப்படின்னு வரும். இங்கே முன்னாடி போட்டோம் இல்லையா, அதுதான் ஒன்று போட்டு காட்டினா மீதி நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். கீழே வந்து 1 வரைக்கும் போட்டுகிட்டே போனோம், 180 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது என்னது? செகண்ட்ஸ் அதானே? பாருங்கள், இது செகண்ட்ஸ். இப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அந்த 17 மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றினா 60 மல்டிப்ளை பண்ணணும். கீழே 180. ஓகேவா? 17 60 இன்ட்டு 180. இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, 1 6 6 3 6 18. 17 3 5 3 5 6 3 18, 5 3 5 ஒரு சம்திங் 5 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். அப்போ தோராயமாக 5 அப்படின்னு போடுவோம். அதிகமாக போகக்கூடாது, ஏன்னா இதுக்கு டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 தான் சரியான ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், 17 3ஆல் வகுத்து பாருங்கள், 17 3ஆல் வகுக்கிறேன். ஸோ 5 3 5 6 3 18 போய்டும். 5 3 5 மீதி 2 புள்ளி வச்சுறேன், ஒரு 0 6 3 18. 5.6ன்றதால 5 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா அந்த டைம் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 முறை ஒன்றாக ஒலித்திருக்கும். 6வது முறைன்னு போகும்போது என்ன ஆகிடும்? 8 16 அதிகமாக போயிடுங்க. சொல்கிறது புரியுதா? அப்போது 8 16 மணி வரை அப்படின்னு சொல்லும்போது 5 முறை தான் ஒன்றாக ஒலித்திருக்கும். நல்லா புரியுதா? ஏன் 5.6 5ன்னு எடுத்துக்கிறோன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 3rd கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 50, அவற்றின் பெருக்கல் 525. அந்த எண்களின் எல்சிஎம் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. இதை கணக்கெல்லாம் போடாதீங்க. சிம்பிளாக நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் மாணவர்கிட்ட. 2 நம்பரை கூட்டினா 50. என்னென்ன 50 வரும்? பெருக்கல் பண்ணலாம் 525 அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 25 25 பாதியாக பிரிச்சுட்டேன். 50 பாதி பாதியாக, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 50 தானே. 25 25 பேர்னா 625. ஆனால் இங்கே என்ன இருக்குது? பெருக்கல் பலன் 525. அப்போ இது கிடையாது. இது ஒன்று அதிகப்படுத்துகிறேன், இது ஒன்று குறைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது குறைச்சி என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 600. பாருங்கள், அப்படியே குறைஞ்சினே வருது பாருங்கள். இது 625, இது 600. அடுத்தது இது அதிகப்படுத்துகிறேன், இது குறைக்கிறேன். 35 5 பெருக்குங்க, இது வரும் பாருங்கள், 525ன்னு வரும். ஓகேவா? அப்போ கூட்டினா 50,
பெருக்குனா நான் அப்போ 2 நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். பெரிய எண் யாது, சின்ன எண் யாது, அந்த நம்பரோட ஹெச்எப் என்ன, எல்சிஎம் என்ன எல்லாத்தையுமே சொல்லிடலாம். நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதுங்களா? இதை கற்றுக்குங்க. நீங்கள் வேணா 35 15 பெருக்கி பாருங்களேன். கண்டிப்பாக 525ன்னு வரும். நீங்கள் வேணா பெருக்கி ஒன்றா பாருங்கள். நமக்கு என்ன தேவை? எல்சிஎம் தேவை. 35 15 ரெண்டுமே 7 5ஆல் எடுக்கலாமா? 7 5 35 3 5 5 மறுபடியும் 7ஆல் எடுக்கிறோம் 1 3 மறுபடியும் 3ஆல் எடுக்கிறோம் 1 1 மொத்தம் பெருக்குங்க. ஸோ 35க்கு 5 இன்ட்டு ஒரு 3 3 5க்கு 5 மீதி 1 3 3 9 9 ஆகும்னா 10 105 தான் சரியான ஆன்சர் எல்சிஎம். அதனால் இந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ பெரிய நம்பர் என்ன, சின்ன நம்பர் என்ன, அந்த எண்ணங்களை கூட்டுத்தொகை என்ன, வித்தியாசம் என்ன, எது ஒன்றா கேள்வி கேட்கலாம். சார் ஹெச்எப் என்ன, எல்சிஎம் என்ன, ஹெச்எப் எல்சிஎம் கூடுதல் என்ன, வித்தியாசம் என்ன ஒன்றா கேள்வி கேட்கலாம். அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4th கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், 4வது கொஸ்டின். 12 18 24 மற்றும் 30ஆல் வகுத்தால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 4 மீதியாக கிடைக்குதான். ஆனால் 7ஆல் வகுக்கும்போது எந்த மீதியும் இல்லாதது. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாமில் குரூப் 4 எக்ஸாமோட இது மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஓகேவா? அதனால் முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆன்சர் வச்சு கூட டெலிஷன் பண்ணலாம். அதானே? ஆன்சர் இது 7ஆல் வகுப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆன்சர் வச்சு நீங்கள் என்ன பண்ண, இது மாதிரி கேள்வி எடுத்தால் முதல்ல நீங்கள் ஆன்சர் வச்சு பாருங்கள். எது 7ஆல் டெபிட் ஆகுது போகலாமா? இங்கே பாருங்கள், 7ஆல் 9 63 4 கேன்சல் ஆகலை. இது 7ஆல் கேன்சல் ஆகலை. 7ஆல் 1 7 5 35 மீதி 1 16 7ஆல் கேன்சல் ஆகுது. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா 7ஆல் வகுப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மீதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இது 7ஆல். இங்கே பாருங்கள், 5 35 மீதி 1 2 14. கண்டிப்பாக 7ஆல் கேன்சல் ஆகுது பாருங்கள். அப்போ 364 தான் ஆன்சர். இது பாருங்கள், 5 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 35 மீதி எவ்வளோ? 3 34 7ஆல் வகுப்படலாம். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் ஆன்சர்? சி தான் சரியான ஆன்சர். ஸோ HFLCM பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எப்படி இருந்தாலும் நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாங்க. கணக்கு போட்டு தரலாம் கூட ஆன்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம், டிவிசிபிள் ரூல் வச்சு பார்க்கலாம். சரி, கணக்காக போடணும் சார் அப்படின்னா முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். என்னதுக்கு? 12 18 24 30. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்னா 360 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ மினிமம் 360ஓட மடங்கு கேன்னு போட்டுக்கிட்டு ப்ளஸ் எவ்வளோ மீதி 4. ஸோ கேவுக்கு 1 போட்டு பாருங்கள், போட்டுட்டு இதை கூட்டி பாருங்கள் 7ஆல் வகுதான்னு பார்க்கணும். இது வகுக்கல, அப்போ கேவுக்கு 2 போட்டு பார்க்கணும். சரி, கேவுக்கு ஏதோ ஒரு வேல்யூ போட்டால் தான் இதில் இங்கே 1 போட்டாலே வரும் பாருங்கள். கேவுக்கு 1 போட்டோன்னா வரும் 360 + 4 364 ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். சப்போஸ் அது 7ஆல் வகுப்படலைன்னா கேவுக்கு 2 போடணும். 720 + 4 724 அப்படின்னு வருதான்னு செக் பண்ணணும். இது மாதிரி தான் இப்போ கடைசியில் நடந்த ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த டெஸ்ட்டில் அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2011லேருந்து 24 வரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன் சார். 2025 கேட்ட ஒரு 3 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இதில் தான் நான் கொடுத்துருப்பேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஈஸியான எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்போது 364 தான் சரியான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட எண்கள் எத்தனை எண்கள் 5 6 மற்றும் 7ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பர்னால் டேரெக்டாக வகுத்து பார்க்கலாம். பட் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நம்பர் இருந்தால் டேரெக்டாக 400க்கும் 500க்கும் இடையே 11ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை, 8ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்னால் 5 6 7ஆல் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எத்தனை என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 6 30 3 21 210 அப்படின்னு வரும். ஓகேவா? 210ஓட மடங்கில் இருக்கிற உள்ள இருக்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா அது எத்தனைன்னு தெரிஞ்சிருங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், 1 21 21 2 21 எவ்வளோ? 42 3 21 எவ்வளோ? 63 அதில் 4 21 எவ்வளோ? இது பாருங்கள், 21 4ஆல் பெருக்குங்க 840. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 400க்கும் 700க்கும் இடையில் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள்? 2 நம்பர் தான். எது? 420ம் 630. அப்போது என்ன ஆன்சர்னா 2 மட்டும் தான் சரியான ஆன்சர். 5வதுக்கு 2. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தரையை அமைக்க தேவையான குறைந்தபட்ச சதுர ஓடுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி குறைந்தபட்ச சதுர ஓடுகள் எண்ணிக்கைனா நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய பரப்பு இருக்குங்க. இந்த பரப்பில் சின்ன சின்ன டைல்ஸாக ஒட்டுறோம். இந்த டைல்ஸோட பரப்பை அவங்க கொடுக்கல, பட் இந்த அறையோட லென்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? HCF எடுக்கணும். HCFோட பக்கம் தான் டைல்ஸோட பக்கம். புரியுதா? அப்போ எண்ணிக்கை வேணும்னா எண் வேணும்னா பெரிய பரப்பு டிவைட் பை சிறிய பரப்பு. இங்கே பாருங்கள், பெரிய பரப்பு வந்து எந்த கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர்லேயும் சென்டிமீட்டர் கலந்து கொடுத்துருந்தா, ரெண்டுமே சென்டிமீட்டரை மாற்றிக்கங்க. 1517 சென்டிமீட்டர்.
அடுத்தது 900, ஏன்னா 100 போயிட்டா என்ன 900மா 902, ஏன்னா 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போது 5 மீட்டர்னா 100 பெருக்கிட்டா ஒரு 17 ஆட் பண்ணிட்டேன், 902 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னங்க பண்ணணும், இதை ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் ஆஃப் 1517 902, இது ரெண்டுத்துக்கும் ஹெச்எஃப் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 41ன்னு வருங்க. ஓகே, இங்கே இடம் இல்லை, நீங்கள் ஓகேவா? ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா 41ன்னு வரும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே என்ன இங்கே பாருங்கள் 15 17 இன்ட்டு 902, இது பெரிய பரப்பு. கீழே டைல்ஸோட அளவு 41 இன்ட்டு 41, அவ்வளோதாங்க. இதை சிம்ப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா 814 ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். இந்த சிம்ப்ளை பண்ணுறதுல நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இந்த கண்டிப்பாக 41 மடங்குல இது கேன்சல் ஆகும். ஏன்னா இதோட 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் தானே 41, அதனால் கண்டிப்பாக 41ல் கேன்சல் ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 814 ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்குங்க. எக்ஸு ஒய்னு 2 நம்பர் இன் அதிகபட்ச பொது காரணி எக்ஸ் கமா ஒய்யோட, ஓகேவா, ஹெச்சிஎஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 15 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் 2 காரணிக்கும் சொல்கிற என்னென்ன 36 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 ஒய் ஸ்கொயர், அடுத்தது 81 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இதோடைய ஹெச்எஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனாக இருக்குது என்ன, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 15ஓட மடங்கில் தான் இருக்கும். ஏன்னா ஹெச்எஃப் 15னா இது எக்ஸும் 15ஓட மடங்கில் இருக்கும், ஒய்யும் 15ஓட மடங்கில் இருக்கும். அதானே? இங்கேயும் 15ஓட மடங்கில் இருக்கும், இதுவும் 15ஓட மடங்கில் இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கு காமனாக என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டுமே எதால் வெளியே எடுக்கலாம் பாருங்கள், 9ல் வெளியே எடுக்கலாமா? ஏன்னா 4 9 36, 4 எக்ஸ் ஸ்கொயர் 9 9, ஓகேவா, 81. இதிலே 9 வெளியே எடுக்கலாம். 9 9 81 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வெறும் ஒய் ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்துலேயும் ஹெச்எஃப் என்ன வருது பாருங்கள், 9ன்னு வருது. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனாக என்ன இருக்குது, வேறு எதுவும் எடுக்க முடியாது. அப்போ எக்ஸ் ஒய் மட்டும் தாங்குது, அதோட காமன் எவ்வளோ 15. ஆன்சர் என்னென்னா 5 இன்ட்டு 9 19 90 9 45, 5 9 13, 135 சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது சார் சில கணக்கு நான் டேரெக்டாக சொல்லிடுறேன், ஆல்ரெடி இது அட்வான்ஸ் டெஸ்ட் பேட்ச்ன்றதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஹெச்எஃப்எல்ஸில் பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை. நெக்ஸ்ட்டு அடுத்தது 126 224 608 ஆகியவற்றை வகுத்து முறையே 2 7 19 மீதியாக விட்டு செல்லும் மீப்பெரிய எண் காண்க. மிகப்பெரிய எண் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம், ஹெச்எஃப் எடுக்கணும். இதில் மீதி கொடுக்கலாம், டேரெக்டாக ஹெச்எஃப் எடுக்கணுங்க. மீதி கொடுத்துருந்தா கழிச்சுட்டு ஹெச்எஃப் எடுக்கணும். அதானே? இங்கே பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் 126 மைனஸ் 2 கமா 224 மைனஸ் 7 கமா 608 மைனஸ் 19. புரியுதாங்க? அவ்வளோதான் சார். ஸோ இதை கழிங்க, என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் 124 கமா 217 கமா 589. இங்கே பாருங்கள் 124 ப்ரைம் ஃபேக்டர்ஸில் பிரிக்கிறேன். இந்த எல் மார்க் போட்டு பிரிச்சுட்டே வரும் பாருங்கள். அப்போ 31 இன்ட்டு 4ன்னு போடலாம். இங்கே பாருங்கள் 217 எப்படி பிரிக்கலாம், 31 இன்ட்டு 7ன்னு பிரிக்கலாம். முதல்ல எது 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். வகுத்துட்டா மீது 31 வந்துடும். 589 போட்டிங்கன்னா 31 இன்ட்டு 19ன்னு பிரியும். அப்போ எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது 31. அப்போ இந்த 3 நம்பரோட ஹெச்எஃப் என்னம்னா 31 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 9வது கேள்வி. இங்கே பாருங்கள், இது ஒரு பாலினாமியலுக்கு இது ஒரு பாலினாமியல். இதோட ஹெச்எஃப் வந்து x - 3 எனில் எம்மின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி புக்கில் இருக்குது, ஆனால் நான் வேறு கேள்வி கேட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், எப்பவுமே ஹெச்எஃப் ஃபேக்டர் ஹெச்எஃப் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது இந்த ஹெச்எஃப் வந்து ரெண்டுத்துல வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். அதானே? இதில் வகுத்து பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், x - 3 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ +3. அதை எடுத்து போயிட்டு இதில் போட போகிறேன். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3m, அதானே? அடுத்தது +12 = 0. ஏன் 0 போடுறேன், 0 வந்தால் தான் அது ஒரு ஃபேக்டர் காரணியாக இருக்க முடியும். இங்கே பாருங்கள், 3 ஸ்கொயர் 9 12 12 9 21, அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க. 3m = -21. சாருங்க 3 ஸ்கொயர் 9 12 டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். 1 3 3 7 3 21. அப்போ எம்மோட வேல்யூ -7 எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ்.
இரு நேர்மறை எண்களின் இருங்க கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் வெர்ஷனையும் காட்டுறேன். இரு நேர்மறை எண்களின் கூட்டுத்தொகை 240, அவற்றின் HCF 15. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும் ஜோடிகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பவுமே HCF 15னா அந்த ரெண்டு நம்பரும் 15ஓட மடங்குல தான் இருக்கும். ஒரு நம்பர் 15A, இன்னொரு நம்பரு 15B. ஓகேவா? கூட்டுத்தொகைன்னா சென்டரா ப்ளஸ் போடுறோம், 240. ஸோ 5 வெளியே எடுத்துட்டோம்னா A + B = 240. அப்போ A + Bயோட வேல்யூ 240 டிவைட் 15. 5 அடிக்கலாமா? 3 5 4 5 20 8 5 40 1 3 3 16 3 48. அப்போது A + Bயோட வேல்யூ 16. ரெண்டு நம்பரை கூட்டினா 16. அந்த ரெண்டு நம்பரோட HCF 1 வரா மாதிரி பிரிக்கணும். அதான் ஜோடி. நான் சொல்கிறது புரியுதா? 8 8 16 அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டு நம்பரை கூட்டினா 16. ஓகேவா? ஜோடி HCF 1 வர மாதிரி பிரிச்சோம்னா 15 1ன்னு பிரிக்கலாம். அடுத்து இங்கே ஒன்று அதிகப்படுத்துக்கு இங்கே குறைச்சிக்கிட்டே வா. இதே மாதிரி போட்டே வாங்க. போட்டிங்கன்னா 13 3ன்னு வரும். அடுத்தது 9 5ன்னு வரும். 9 5 9 7 அப்படின்னு வரும். அடுத்தது 11 5ன்னு வரும். இது மட்டும் தான் அங்கே வரும். ஒரு ஜோடி 2 ஜோடி 3 ஜோடி 4 ஜோடி தான் ஆன்சர். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? அது பாருங்கள். 15 1, அடுத்தது 16 2, 17 3. இங்கே பாருங்க 16 தானே வரணும். தப்பாக போகிறோம் பாருங்க. இருங்க அப்படியே இருங்க. இங்கே பாருங்க 15 1, 14 2. இது ஒன்று குறைச்சிக்கிட்டு இதை அதிகப்படுத்துகிறேன். அடுத்து 13 3, அடுத்தது 12 4, அடுத்தது 11 5. இது மாதிரி போட்டுகிட்டே போகணும். ஓகேவா? 0 வரைக்கும் இங்கே லாஸ்ட்டாக வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோடி கிடச்சிரும். ரெண்டு நம்பரை கூட்டினா 16 எது வரும்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா 4 ஜோடி சரியான ஆன்சர். வேறு எதோ ஒன்றா பார்த்தா இது தவிர வேறு எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HCF என்ன வரும்? 1 தவிர மற்ற எல்லாம் வரட்டும். ஸோ HCF 1 வரத்தை மட்டும் எடுத்துக்கணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதுதான் மெத்தடு. பார்த்துக்குங்க. அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 1026 2052 அதானே 4104 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 2, 4, 6 விட்டு செல்லும் அதிகபட்ச எண் யாது? அதிகபட்ச அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா HCF எடுக்கணும். மீதி குத்துருந்தா கழிக்கணும். ஸோ 1026 - 2 1024, 2052 - 4 அப்போ என்ன வரும்? 2048. 4102 - 6 அப்போ இது என்ன வரும் அப்படின்னு கேட்டினா 4096. 4096. இப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும்னா HCF எடுக்கணும். HCF இங்கே நம்பர் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன். இந்த 1024 2ஆல் பெருக்குனா இது வரும். 1024 4ஆல் பெருக்குனா இது வரும். அப்போது இது HCF என்ன தான் வரும்? பார்க்கும்போது தெரியுது இந்த மேலே இருக்கிற 1024 தான் HCF. நல்லா பாருங்கள். இந்த நம்பரை போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாருங்கள். இது அப்படியே 2ஆல் பெருக்குனா இது வருது. இது அப்படியே 4ஆல் பெருக்குனா இது வருது. அப்போ இதில் சின்ன நம்பர் தானே HCF. 1024 தான். B தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். 3 எண்களின் விகிதம் 1/2, 2/3, 3/4 என்ற விகிதத்தில் உள்ளன. மிகப்பெரிய எண்ணுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு 27 எனில் 3 எண்களின் சராசரி. முதல்ல 3 நம்பரை கண்டுபிடிச்சிருவோம். சராசரி அந்த 3 எண்ணோட ரேஷியோ என்ன? 2/3, 3/4. இப்போ கீழே இருக்கிற நம்பர்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா LCM எடுக்கணுங்க. 2 3 4 2ஆல் 1 2 3 2 4 மறுபடியும் 3ஆல் 1 1 2. சார் இது கம்மா இது. மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 1 1 1ன்னு வரும். 3 2 6 2 12. அப்போ 1/2 × 12 எல்லாத்துலேயும் 12ஆல் பெருக்கிறேன். 2/3 × 12, 3/4 × 12. இங்கே பாருங்கள் 1 2 2 6 2 12, 1 3 3 4 3 12, 1 4 4 3 4 12. சொல்லுங்கள். அப்போ 1 × 6 6, 4 2 8, 3 3 9. இதாங்க அது ரேஷியோ. ஓகேவா? இதில் பெரிய நம்பர் ஃபுல்லாக ரேஷியோன்றதால எக்ஸ்னு போட்டுக்கோ. பெரிய நம்பர் 9 மடங்கு, சின்ன நம்பர் 6 மடங்கு. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 6க்கு 9 டிஃப்ரென்ஸு பாருங்க. இங்கே போகிறோம் பாருங்கள். 3xோட வேல்யூ தான் 27. அப்போ 1 3 3 9 3 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 9. எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்னு தெரியுது. ஓகேவா? அவ்வளோதாங்க. இது எடுத்துன்னு போயிட்டு எதில் இது 3த்துலேயும் போடணும். 6 9. இப்போ பாருங்கள் அந்த 3 நம்பர் கண்டுபிடி. 6 9 54, 8 9 72, 9 9 81. சராசரி அப்படின்னா என்ன? 3த்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கணுங்க. ஓகேவா?
இடம் இல்லை, எங்கே போட்டேன், இங்கே போட்டோமா, இங்கே பாருங்கள் 54 72 81 டிவைட் 3. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 207ன்னு வரும். அதை 3ஆல் டிவைட் பண்ணால் 69 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள் 69, சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்கங்க சார். அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 192 1056 1584 சரியாக இருக்கக்கூடிய மீப்பெரிய எண் யாதுன்னா, அப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும், HCF எடுத்துட்டோம்னா ஆன்சர் சார். 192 1056 1584 இது மூணுத்துக்கும் HCF எடுத்தோம்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதை ஆன்சர் வச்சே டெலிஷன் பண்ணலாம் சார் சூப்பராக. இங்கே பாருங்கள் 44 11 வகுப்படும். இது 11 வகுப்படுமா பாருங்கள், வகுப்படாது. இது டெலிஷன் கொடுத்துடலாம். 36 9 வகுப்படும். இது என்ன 9 வகுப்படுமா பாருங்கள், 9 10 12 9 வகுப்படும். தண்ணி தெரியும் இல்லையா, தனித்தனியாக கூட்டினா 9ன்னு வரணும். அப்போது இதுவும் கிடையாது. ஓகேவா, 56 பாருங்கள், அப்போ 56 48 அப்படின்னு தான் வரும். 56 எதால் வகுப்படும், 8ஆல் வகுப்படும். அதுதானே, அப்போ இது 8ஆல் வகுப்படுமா பாருங்கள், 2 8 16 மீதி 3 4 8 32. இப்போ 2 8 16 வகுப்படும், 8ஆல் வகுப்படுது. இதுவும் பாருங்கள், அது மாதிரி செக் பண்ணிங்கன்னா ஆன்சர் வச்சு கூட போடலாம். பட் கணக்குனா டேரெக்டாக HCF எடுக்கணும் சார். HCF எடுத்தோம்னா 48 ஆன்சர். இங்கே போட்டு கூட காட்டணும் பாருங்கள். ஓகே, 48 எப்படி 2ஆல் எடுக்கலாம், 4ஆல் எடுக்கணும், இந்த மாதிரி போடும் இல்லையா. 192 1056 1584 இப்படி போட்டு இப்படி போடுவோம் இல்லையா. ஓகேவா, ஸோ டேரெக்டாக 4ஆல் எடுக்கலாம், இல்லை 2ஆல் இது மாதிரி போட்டு கீழே. ஓகேவா, காமனாக எடுக்கிற வரைக்கும் எடுத்தோம்னா 48ன்னு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இதோட HCF உங்களுக்கு தெரியும் சார், அதனால் நான் இடத்துல டேரெக்டாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 48 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். 2 எண்களின் HCF அவற்றின் LCMல் 20ல் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே, இங்கே பாருங்கள் HCF எவ்வளோ அப்படின்னா LCMல 20ல் ஒரு பங்குனா பை 20 அப்படின்னு அர்த்தம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வரும், LCMோட வேல்யூ 20 HCF. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், LCM HCF இடையிலான வேறுபாடு 456 அப்படின்றாங்க. அப்போ LCM மைனஸ் HCF ஈக்குவல் டு 456. இங்கே பாருங்கள் LCM 20 HCFன்னு போடலாமா, 20 HCF மைனஸ் HCF ஈக்குவல் டு 456. 20ல் 1 போச்சுன்னா 19 HCFன்னு வரும். HCF வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்குது, டக்குன்னு போட்டு போயிடலாம். இந்த 19 எத்தனை மடங்கு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதானே, இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் 19 எத்தனை மடங்கு வரும், 1 மடங்கு 24 மடங்குன்னு ஒரு எக்ஸோட வேல்யூ 24 மடங்கு. அதானே, எக்ஸ் நான் HCF தானே. இங்கே பாருங்கள், அப்போ HCFோட வேல்யூ 24, இது 20 × 24. புரியுதா சார், இந்த HCF தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ HCFோட வேல்யூ டேரெக்டாக 24 போட்டேன், LCM வந்து 20 × 24 அப்படின்னு போட்டேன். அவ்வளோதாங்க. என்ன கேட்குறாங்க, ஒரு நம்பரு எங்கே இருக்குது கொஸ்டினை படிங்க. ஒரு நம்பர் 96 எனில் மற்றொரு நம்பரை காண்க அப்படின்னா, மற்றொரு நம்பர் நம்மளுக்கு வேணும், Y வேணும்னா HCF எவ்வளோ 24, LCM எவ்வளோ 20 × 24, ஒரு நம்பர் எவ்வளோ 96. அவ்வளோதான் சார். இதை சிம்ப்ளை பண்ணிட்டோம்னா மற்றொரு ஆன்சர் கிடச்சிரும். என்ன வரும், 120 சரியான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா, அடுத்து 15வது கொஸ்டின்ஸ். 2 எண்களின் HCF 17, ஒவ்வொன்றும் 17 விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 நம்பரோட HCF எவ்வளோ 17. அப்போ 17Aன்றது ஒரு நம்பர், 17Bன்றது ஒரு நம்பர். ஏன்னா 17 மடங்கு தான் இருக்கும். LCM 561 இருந்தால் அந்த எண்களின் கூட்டுத்தொகையை கண்டறியவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கலாமா, 17A × 17B ஈக்குவல் டு 561. ஏன்னா HCF 17ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 2 நம்பரை பெருக்கிறது 2 நம்பரோட HCF LCM பெருக்கிறதுக்கு சமம் இல்லையா. முதல்ல அந்த ஜோடியை கண்டுபிடிக்கிறேன், ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 561, ஏபியோட வேல்யூ 561 டிவைட் 17. இப்போ நல்லா கவனிங்க, இதில் நான் 17 காமனாக வெளியே எடுக்கல. இங்கே பாருங்கள், இது கான்செப்ட், 2 நம்பரை பெருக்கிறது, அதனுடைய இதுங்க இந்த கான்செப்ட் இங்கே வேணாம். நம்ம அந்த ஜோடி நம்ம பேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, LCM டிவைட் HCF அப்படின்னு சொல்லுவோம். இது முன்னாடி கூட சம்லாம் பார்த்துருப்போம். நம்ம கூடுதல் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்குறது, வித்தியாசம் கொடுத்து கூடுதலாக கேட்குறது, அந்த ஜோடியை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி பார்ப்போம் இல்லையா.
அவ்வளோதாங்க. 561/17. இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 33 மடங்குன்னு வரும். 2 நம்பரை பெருக்குனா 33 என்ன வரும்? 11 3. அவ்வளோதாங்க. இதை தான் இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. என்ன கேட்குறாங்க? கூட்டுத்தொகை தானே கேட்குறாங்க. புரியுதா? அப்போது 17 × 11 மைனஸ் ப்ளஸ் தானே, ப்ளஸ் 17 × 3. அவ்வளோதாங்க. இதை பெருக்கி ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. இல்லை 17 காமனாக வெளியே எடுத்துக்கோ. 11 + 3 17 × 14 238 ஆன்சர். எங்கே இருக்குது 238? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நல்லா புரியுதாங்க? ஸோ இது மாதிரி பேர் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் வந்து ஹெச்எஃப்ல டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை பேராக பிரிப்போம். இது ஆல்ரெடி இந்த மாடலில் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். நல்லா கவனிங்க. 2 எண்களின் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் 5 120ன்னு கொடுத்துட்டாங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 85ன்னு கொடுத்துட்டாங்க. 2 எண்களின் தலைகீழ்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ? 55. ஹெச்சிஎஃப்பும் கொடுத்தாங்க, எல்சிஎம்மும் கொடுத்தாங்க. அதுதானே? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 எண்களின் பெருக்குத்தொகை நமக்கு தெரியும். 2 நம்பரோட பெருக்குத்தொகை, அந்த நம்பரோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பெருக்குத்தமா 5 × 120ன்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்க? தலைகீழ் கூட்டத்தில் 1/x + 1/y ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே x + yன்னு மாறும், கீழே xy அப்படின்னு மாறும். அவ்வளோதாங்க. x + yயோட வேல்யூ என்ன? 55. கீழே 5 × 120. 1 5 5 11 5 55. அவ்வளோதாங்க. இது இன்னும் சுருக்க முடியாது. 11/120 சரியான ஆன்சர். எங்க பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை மற்றும் வேறுபாடு முறையே. நல்லா கவனிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் வந்து ஹெச்எஃப். இங்கே பாருங்கள். ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம். எல்சிஎம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஹெச்எஃப் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 512. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 496. ஒரு எண் 72 எண்ணில் மற்றொரு எண் காண்க. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எக்ஸ் 492 தானே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஓகேவா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தெரியும் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம்? டைரெக்டாக ஆட் பண்ணோம்னா இது 2x அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 2 2 4 9 10 மீதி 1 5 9 முதல்னா 10. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆல் அடிச்சோம்னா என்ன வரும்? 502 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 502ன்னா ஒய்யோட வேல்யூ எத்தனை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ வந்து 500. இங்கே பாருங்கள், நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். வித்தியாசம் எவ்வளோ? 496 தானே கொடுத்துருக்காங்க, அதானே? அப்போ இங்கே நான் என்ன பண்ணிருக்கேன்? 492ன்னு போட்டிருக்கேன். தப்பு தானே? அப்போ நான் இங்கே என்ன வரும்? 8ன்னு வரும். 1008 பாதியால் டிவைட் பண்ண என்ன வரும்? 504 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 504. ஓகேவா? இது எத்தனை இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 504 போட்டால் ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 512 504 போச்சுன்னா 8 அப்படின்னு கிடைச்சிரும் சார். இப்போ நமக்கு தான் தேவை. ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்டால் மேலே ஹெச்எஃப் போடுவோம், எல்சிஎம் ஹெச்எஃப் மேலே வகுத்துப்போ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இது சிம்ப்ளை பண்ணிட்டோம்னா 56 மற்றொரு நம்பர் கிடச்சிரும். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் முறையை கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்சிஎம் 90, ஹெச்சிஎஃப் 15. 2 எண்களின் கூட்டுத்தொகை 75 எண்ணில் பெரிய எண்ணை கண்டறியும். நல்லா கவனிக்கணும். 2 நம்பரை கூட்டினா 75, அதோட எல்சிஎம் 90, ஹெச்எஃப் 15. ஹெச்எஃப்னா 5ஓட மடங்கில் வர மாதிரி பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 2 நம்பரை கூட்டினா 90 வரது என்ன வரும்? 45 30 மட்டும் தாங்க வரும். ஹெச்எஃப் 5 வரும், வேறு எந்த நம்பருமே வராதுங்க. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பரை கூட்டினா 40 ஒரு 35 5 வராது. ஸோ ஹெச்எஃப் 5 வர மாதிரி இது மட்டும் தான் பிரிக்க முடியும். அவ்வளோதாங்க. பெரிய நம்பர் 40, சின்ன நம்பர் 35. அப்போ பெரிய எண்ணை கண்டறிவோம் அப்படின்னா 45 சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். 2 எண்களின் வேறுபாடு கொடுத்துட்டாங்க. வேறுபாடு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 15. அவற்றினுடைய ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னா 3, எல்சிஎம் எவ்வளோன்னா 108 எனில் அவற்றின் தலைகீழ்களின் வேறுபாட்டை, தலைகீழ்களின் வேறுபாடுன்னு கேட்குறாங்க. அப்போது 1/x மைனஸ் 1/y. ஓகேவா? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும், கீழே எக்ஸ்ஒய்ன்னு வரும். இது வித்தியாசம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லலாம், அல்லது ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு சொல்லலை இல்லையா? அதனால் மேலே 15ன்னு வந்துடும்,
கீழே என்ன வந்துடும், எக்ஸ்ஒயோட வேல்யூ என்ன, பெருக்குத்தொகை எல்சிஎம் ஹெச்எஃப் பெருக்கத்துக்கு சமம். 3 × 108, 1 3 3 5 3 பாஞ்சா 5/108ன்னு வரும். எங்கே 5/108 இது வரைக்கும் போகிற டி, ஏன்னா அது சிம்பிளை பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டு அவற்றின் எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்எஃப் என்னன்னு கேட்கு. ஹெச்எஃப்னா சின்ன நம்பர் வேணும். சின்ன நம்பர் வேணுன்னா எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். 882 80 போட்டுட்டு இந்த ரேஷியோவை அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். 3 × 8 × 15. இதே எல்சிஎம்னு கேட்டால் இந்த ரேஷியோவை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஹெச்எஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் மல்டிப்ளை பண்ணணும், எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்டால் டிவைட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே சிம்பிளை பண்ண ஆன்சருங்க. ஓகேவா. இதில் முதல்ல 5ஆல் அடிக்கலாம், இல்லை 8ஆல் அடிக்கலாம், எப்படி அடித்தாலும் கேன்சல் ஆகிடும். அப்போ 20 ஆன்சர் சிம்பிளை பண்ணால் 23ன்னு வருங்க ஆன்சர். ஓகேவா. ஸோ போடுற மெத்தடை சொல்லிட்டேன், கேன்சலேஷன் நீ தாங்க பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 21வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதான் இப்போ சமீபத்தில் கேட்ட கேள்வி. A, B மீப்பெரு பொது வகுத்தி 15, A, B ஈரிலக்க எண்கள் சொல்லிட்டாங்க, எனில் எத்தனை இணை எண்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஹெச்எஃப் 15 மாதிரி ஏபின்னு 2 நம்பர் எடுத்துக்கணும். அப்போது 1 பாஞ்சு 5, 2 பாஞ்சு 30, 3 பாஞ்சு 45, 4 பாஞ்சு 60, பாஞ்சு 75, அடுத்து 90. ஏன்னா ஈரிலக்க எண்கள் இது மட்டும்தான். இப்போ இதை வச்சு ஜோடி பிரிக்கணும். பாருங்கள், முதல்ல 5,30 எடுத்துக்கலாம், அடுத்து 5,45 எடுத்துக்கலாம், அடுத்து 5,60ன்னு எடுக்கலாம், அதானே. அடுத்து 5,75ன்னு எடுக்கலாம், 5,90. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா, ஹெச்எஃப் 15ன்னு வரும். அடுத்தது 5 முடிச்சிச்சா, அடுத்து 30 எடுக்கிறேன், 30,45ன்னு எடுக்கலாம். 30,60 எடுக்கலாமா, எடுக்கக்கூடாது, ஏன்னா 5 வராது. அடுத்து 30,75ன்னு எடுக்கலாம். அடுத்து 30,90 எடுக்க முடியுமா, எடுக்கக்கூடாது, ஏன்னா ஹெச்எஃப் வேறு மாறும். ஹெச்எஃப் 5 வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ 30 முடிஞ்சிச்சா. அடுத்து 45,60, 45,75, 45,90 போடக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது 60,75, 60,90 போடக்கூடாது. அடுத்தது 75,90. அவ்வளோதாங்க. எத்தனை ஜோடி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ ஆன்சர் என்னென்னா 11 தான் சரியான ஆன்சர். நிறைய பேர் 12ன்னு சொல்லுவாங்க. ஏபின்னு தனித்தனியாக கொடுக்கும்போது இந்த 5,5 எடுக்கக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. பின்வருவற்றில் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்குத்தொகை மீச்சிறு மடங்காக அமையும். பெருக்குத்தொகை மீச்சிறு மடங்காக அமையும், எல்சியமாக அமையும்னா அப்போ ஹெச்எஃப் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, 1, இதோட வேல்யூ 1 இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 எண்களோட பெருக்குத்தொகை எல்சிஎம்க்கு சமமாக இருக்குதுன்னா ஹெச்எஃப் 1. ஹெச்எஃப் 1 என்ன, சார்பகாயன் இருக்கணும். இதில் இருக்குது எது சார்பகாயன், 2மே பார்த்தா 2ஆல் டிவைட் ஆகும், 2மே பார்த்தா 5ஆல் டிவைட் ஆகும், 2மே பார்த்தா 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது மட்டும் தான் சார்பகாயன். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 23வது கொஸ்டின்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு பால்காரர் முறையே 108 லிட்டர், 124 லிட்டர், 154 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரே அளவிலான கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையிலான வெளியேற்ற பிறகு அக்குடுவையில் ஒரே அளவிலான பால் மீதமுள்ளது எனில் அத்தகைய அளவு கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது டேரெக்டாக ஹெச்எஃப் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீப்பேர் அளவுன்னு கேட்டால் ஹெச்எஃப் எடுத்துக்கணும். இங்கே ஒரு அளவு எடுத்து கலந்து ஊற்றுறாங்க, ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது அப்படின்னா ரிமைண்டர் சேம், ரிமைண்டர் ஈக்குவல், ரிமைண்டர் இருக்குது சேமாக இருக்குது. அப்போ இது மாதிரி கேட்டால் மாற்றி மாற்றி கழிச்சிட்டு ஹெச்எஃப் எடுக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ மாற்றி மாற்றி கழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹெச்எஃப் எடுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், 124 - 108, 156 - 108, 156 - 124. இது பாருங்கள், இது 16, இது 48, இது 32. அப்போ இந்த 3 நம்பருக்கு ஹெச்எஃப் எடுக்கணும். இது எதுக்கு, 16, 48, 32. இது பாருங்கள், எதுவுமே இதுவும் 16ல் வகுப்படும், இதுவும் 16ல் வகுப்படும், இதுவும் 14ல் வகுப்படும். ஹெச்எஃப் என்ன தான் வரும், 16 தான் ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 11ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்கள் மொத்தம் எத்தனை. ஈரிலக்க எண்கள் ஸ்டார்டிங்கில் 10, லாஸ்ட்டில் 99. இது 11ஆல் வகுப்படாது, அதனால் டேரெக்டாக இதை மட்டும் எடுத்துக்கலாம். 11ஆல் 9 11 99, மீதி எவ்வளோ, 0. அப்போ ஆன்சர் என்ன, டேரெக்டாக 9 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, இல்லை டேரெக்டாக கூட பார்த்துக்கலாம். 11ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்கள் என்ன, 10 11, 1 11 11, 2 11 22, 3 11 33, 4 11 44,
ஓகேவா? 5 55, 6 66, 7 77, 8 88, 9 99. இது மட்டும் தான் 11. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் போயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியும் போடலாம். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 25வது கொஸ்டின்ஸ். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசின்னுக்கிறாங்க. அவர்களுக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய வீதங்களில் விநியோகிக்கிறார். எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னா எல்சிஎம் மாடலாக போடணும். இப்போ 1/n கீழே வந்து இது எல்லாமே பின்னத்தில் இருக்குது. முழு எண்ணாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 4 5 6. முதல்ல 3ஆல் எடுத்துக்கிறேன். 1 3 3 4 5 2 3 6. மறுபடியும் 2ஆல் எடுக்கிறேன். 1 2 2 4 5 1 1. இப்போ 3 2 6 I 2 10 60ன்னு வரும் எல்சிஎம். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றுத்தையும் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/3 இன்ட்டு 60 ரேஷியோ. 1/4 இன்ட்டு 60 ரேஷியோ. 1/5 இன்ட்டு 60 ரேஷியோ. 1/6 இன்ட்டு 60. அதுதானே? இங்கே பாருங்க. 1 3 3 23 60ஆ? 20. 1 4 4 5 4 60ஆ? 15. 1 5 5 12 5 60ஆ? 12. 1 6 6 16 60ஆ? அவ்வளோதாங்க. இது மொத்தம் கூட்டுங்க. இது மொத்தம் 20 ஒரு 30 40 50 57. அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ தேவைப்படும்? 57 தேவைப்படும். அப்போ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது இப்போ தான் எக்ஸாமில் கேட்டது. ஒரு எண் ஆனது எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். அந்த எண் 16 24 32ஆல் வகுக்கும்போது முறையே 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 13ஆல் வகுப்படுதுன்னா 4 ஆன்சரில் எது 13ஆல் வகுப்படுது பாருங்கள். இது மட்டும் தான் 13ஆல் வகுப்படும். வேறு எதுவுமே 13ஆல் வகுப்படாது. கணக்காக வேணும்னா இங்கே பாருங்கள். இது எல்சிஎம் எடுத்துக்குங்க. ஓகேவா? அது கூட 6 கூட்டுங்க. 13ஆல் வகுப்படுதா பாரு. இல்லை எல்சிஎம் எடுத்துட்டு வர ஆன்சர் 2ஆல் பெருக்கிட்டு 6 கூட்டுங்க வருதா பாரு. 3ஆல் பெருக்கிட்டு 6 கூட்டுங்க வருதா பாரு. 4ஆல் பெருக்கிட்டு 6 கூட்டுங்க வருதா பாரு. ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஏற்கனவே போட்ட அந்த மாடலில் ஓகே முன்னாடி போட்டிருக்கேன். அதனால் இந்த கணக்கு நான் போடலை. டேரெக்டாக நீங்கள் போடுங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது 27வது கொஸ்டின்ஸ். 111 சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 6 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய 6 இலக்க எண்ணா 1 0 0 0 பாருங்கள் 1 2 3 4 5 6. எதில் வகுப்படணும்? 111ஆல். ஓகேவா? இது எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. 9 மடங்கு எவ்வளோ? 9 9 9. மீதி எவ்வளோ? இங்கே பாருங்கள். இங்கே 10 வரும். 10ல் 1 போச்சுன்னா இங்கே பாருங்கள். 9 மடங்கு போட்டால் என்ன? 999 தான். மீதி 1. அப்போ 2 0 இருக்கிறதால இந்த 2 0 போட்டோம். 900 அப்படின்னு மாறுது. ஓகேவா? அவ்வளோதாங்க. 111. 900ன்றது மிக சிறிய நம்பர். அடுத்த நம்பர் 901ஆல் பெருக்குங்க ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா ஓகேவா? இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 11. இந்த 1,00,000 11 ஆட் பண்ணிக்கோங்க. 1 0 0 0 11 அப்படின்னு வரும். இல்லை இது ரெண்டுத்தையும் பெருக்குனாலும் அதே தான் வரும். 1 3 0 11ன்னு வரும். எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 28வது கேள்வி. 7ஆல் குறைக்கப்படும் போது 12 16 18 21 28ஆல் வகுப்படும் மீச்சிறிய எண்ணை காண்க. 7 குறைக்கப்பட்ட நிலையில் இந்த எண் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துட்டு 7 கூட்டிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. குறைக்கப்பட்ட எண்ணுன்னா கூட்டிக்கணும். அதிகரிக்கப்பட்ட நிலையில் வந்தால் குறைச்சிக்கணும். இப்போ முதல்ல இது மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுங்க. என்ன? 12 16 18 21 28. இதை மொத்தத்துக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1008 அப்படின்னு கிடைக்கும். குறைக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லும்போது 7 கூட்டுறேன். 1015 ஆன்சர். ஸோ கான்செப்டாக சொல்லிடுறேன். கணக்கு நீ தான் போடணும். பார்த்துங்க. எல்சிஎம் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்து 29வது கொஸ்டின். இதை வந்து ஆன்சரில் வச்சு போட்டுடலாம் சார். ஈவு ஒரு முழுமையான வர்க்கமாக இருக்கணும். அப்போ இதை எந்த நம்பரால் வகுத்தா முழுமையாக மாறும் அப்படின்னா இங்கே பாருங்கள். 10,985 65 வகுத்து பாருங்கள். 3 வர ஈவுனா என்னது? மேலே வர நம்பரு ஒரு ஸ்கொயர் நம்பராக வருதா பாருங்கள். 64 வகுத்து பாருங்கள். 63 வகுத்து பாருங்கள். 62. ஸோ வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எதில் வகுத்தா மட்டும்தான் வரும்? 10,985 65 டிவைட் பண்ணோம்னா மேலே என்ன கிடைக்கும்? 169ன்னு கிடைக்கும். இது என்னது வர்க்கம்? என்ன எதனுடைய வர்க்கம்? 13 ஸ்கொயரோட வர்க்கம். இப்படி ஒரு மாடலில் போடலாம். 65 ஆன்சர். இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா 10,985 ஃப்ரைம் ஃபேக்டர்ஸ்லையும் பிரிக்கணும். பிரித்து எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா? இப்போ பாருங்கள். 5 இன்ட்டு
13 இன்ட்டு 13 இன்ட்டு 13 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? புரியுதா? இங்கே பாருங்க, 13 இன்ட்டு 5 எவ்வளோ? 65. 65ல் டிவைட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்குது? 13 13 169 ஒரு ஸ்கொயர் நம்பராக கிடைக்குது. அப்போ எதால் டிவைட் பண்ணால் போதும்? 65ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் நம்பர் 30. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ங்க. எக்ஸ் என்பது மிகப்பெரிய 3 இலக்க எண் 999. ஒய் மிகச்சிறிய 3 இலக்க எண் எவ்வளோ? 100. இப்போது இதுக்கு மேலே போகக்கூடாது, இதுலேருந்து குறையக்கூடாது. அப்போ இதெல்லாம் கழிச்சிக்கினே வரணும், இது கூட்டிக்கினே வரணும். என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? 3ஆல் வகுக்கலாம், ஆனால் 2 மட்டும் 9ஆல் வகுக்கக்கூடாது. இது 9ஆல் வகுப்படும், இது அப்படியே குறைக்கிறேன் 998. இது 2ஆல் வகுப்படும் 997. இது 3ஆல் வகுப்படுமா? 9 18 18 25 வகுப்படாது. 996. இது 2ஆல் வகுப்படும் 995. 9 18 18 23. இது வகுப்படாது. 994. இதுவும் வகுப்படாது. 993. ஏன் இதை எடுத்துவிட்டேன்? நான் இது 2ஆல் வகுப்படும். 993 பாருங்கள், 3ஆல் வகுப்படும், ஆனால் 2, 9ஆல் வகுப்படாது. இது ஒரு நம்பர். அடுத்து 100 எடுத்துக்கிட்டேன். 101 எதால் வகுப்படும்? 3ஆல் வகுப்படாது. 102 3ஆல் வகுப்படும், ஆனால் இது 2ஆலையும் வகுப்படும். 103 3 1 4 வகுப்படாது. ஏன்னா 3ஆல் வகுப்படணும்னு சொல்கிறாங்க. 3ஆல் வகுப்படும் தன்மை என்ன? தனித்தனியாக கூட்டி பார்க்கணும். 104 4 1 5 இல்லை, 105 5 1 6 6 3ஆல் வகுப்படும். கண்டிப்பாக இதாங்க ஆன்சர். ஓகேவா? அப்போ 105. இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் என்ன? கழிக்கணும். 993 105. இங்கே பாருங்கள் 13, இது 8ஆக மாறும். 13 5 போச்சுன்னா 8, 8ல் 0 போச்சுன்னா 8, 9ல் 1 போச்சுன்னா 8. 888 சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.